சொன்னால் எதுவாக இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிடுவானோ. அப்போ என் பின்னாடி வராதா சொன்னால் ஸ்டாப் பண்ணிடுவியாரா? மாட்டேன். சரி வா பிக் எடுக்கலாம். பிக்கா? இரு ஒரு நிமிஷம். நான் அப்படியே கேஷுவலாக பார்க்குறேன். அவன் எங்கே தேடியும் கிடைக்கலடா. கென் கடைசியாக ஹாஸ்பிட்டல் போய் அனுபவ பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் அவன் எங்கே போனால் என்னன்னு யாருக்கும் தெரியல. அவனுக்கு ஒரு வாட்டி கால் பண்ணி பாரு. ஹலோ. அனு சாக கிடக்குறா. அவனை என் கண்ணு முன்னாடி தான் நின்றுட்டுருக்க. உனக்கு 10 செகண்ட் டைம் தரேன். முன்னாடி வர பஸ்ஸோ லாரியோ நீயா செத்தா சுலபமாக சாவ. நானா சாவடிச்சா அவனை மட்டமான சாவிடா. உனக்கு சொன்னாலாம் புரியாது. டேய் யாரா நீ? திரும்பி பார் சொல்கிறேன். நான் பண்ண தப்புக்கு இவ்வளோ பெரிய தண்டனை தேவையா? அனு எவ்வளோ அழகு தெரியுமா? டெய்லி காலேஜில் சிரிச்சுட்டே பார்த்து ஹாய் சொல்லுவா. திடீர்னு 10 நாளாக காலேஜே வரல. கேட்டால் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. இனிமேல் காலேஜே வரமாட்டான்றாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? உனக்கு புரியாதுடா. கூட இருக்கிறவங்க திடீர்னு இல்லாமல் போயிட்டா எவ்வளோ வலிக்கும் தெரியுமாடா? நேராம் என்னை விட்டுடா, நான் போயிடுறேன். கென் இப்போல்லாம் வீட்டிலே ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கேட்டால் அப்பா பண்ணதையா பண்ணிட்டேன்றான். என்னால் மூச்சு கூட விட முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வேணா ஏதாச்சும் பேசி பார்க்கவா? ஐயோ வேணாம். ஆனால் ராம் தப்பான விஷயத்த ரொம்ப கரெக்டாக பண்ணுறான். நான் என்னடா தப்பா பண்ணேன்? ஊரில் பண்ணாத தப்பையா நான் பண்ணிட்டேன்? எங்கள் அப்பா வீட்டில் பண்ணான், நான் யாருக்கும் தெரியாமல் ரோட்டில் பண்ணேன். அது தப்பா? அவளுக்கு கேன்சர் வந்தால் என்னையாண்டா கொள்கிற? கரெக்டு தான். உன் மேலே அவ்வளோ பெரிய தப்பு இல்லை தான். ஆனால் உன்னை ஏன் கொள்கிறேன்? அதே தான் ராம். எல்லாம் ஓகே தான். இதெல்லாம் மேட்ரே இல்லை தான். லவ் பண்ணிட்டேனே. இப்போ எனக்கு இல்லையே. லவ்வுடா லவ். ராம், இதெல்லாம் ஒரு பொண்ணுக்காகவா பண்ணுற? ஆமாண்டா, ஒரு பொண்ணுக்காக தான் பண்ணுறேன். ஒரு பொண்ணுக்காக எல்லாம் வேறு எதுக்காகடா ஒரு மனுஷன் வாழணும்? உங்களுக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குதுடா. டேய் கென் பேசுடா. டேய் அணுவால் மூச்சுட முடியலடா. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஹலோ ஏதாச்சும் பேச சொல்கிறா. கட் பண்ணிட்டான்டா. ஒன்று மட்டும்தான் என் மண்டைக்குள்ளே ஓடுது. சிகரெட்டு, தண்ணி, கஞ்சா இதெல்லாம் அடித்தா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்கிறவங்களாம் வாழ்க்கையில் என்ன பார்த்துட்டான்னு தெரியல. இதில் வேடிக்கையே தப்புன்னு தெரிஞ்ச ஒரு காலேஜோ ஸ்கூல் பையனோ கேட்டால் கடைக்காரன் தரது தான். கண்ணு தெரியாதவன் கூட பெண் விற்று பொழைக்கும் போது கண்ட விற்கிறவங்களாம் என்ன சொல்கிறது? ஒரு மனுஷனோட பெரிய அடிக்ஷனை இன்னொருத்தன் பண்ணுறான்னு பார்த்து பழகிறது தான். டே கென், உனக்கு கொன்னதுனால இது மாறிடலை. ஆனால் நீ வாழ்றதே வேஸ்ட்ரா. போ, உன் தங்கச்சி போன இடத்துக்கே போ. என் அனு போன இடத்துக்கே போ. டே தம்பி, கெத்தில் நீ பண்ணுற முக்கால்வாசி விஷயம் அடுத்தவன் உன்னை பார்த்து வெயிட்டடாக இவன்னு சொல்கிற வரைக்கும் தான். சொல்லிட்டு போயிடுவான்.